நெய் அபிஷேகம் சொல்லிட்டு, தயிர் அபிஷேகம் சொல்லிட்டு, அப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி வைத்து அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் பூக்கள் வைத்து இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமாக நம்மளால் என்னென்ன அபிஷேகங்கள் வைக்க முடியுமோ 4 கால ஜாம பூஜைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. 4 கால ஜாம பூஜைன்னா 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஜாம கால பூஜை. அது வந்து என்னென்னா விஷ்ணுவும் பிரம்மாவுக்குள்ள அகந்தையை அகற்றிய காலகட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தான் என்ற அகந்தை அகலக்கூடிய காலகட்டம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட மகா சிவராத்திரி, அதாவது வருடம் வருடம் வந்து மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாளா எல்லாராலையுமே கொண்டாடப்படுது. அந்த நாள் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து மனதில் கடவுளை நினைத்த கடவுளை சிவனை வழிபட்டு விரதம் இருந்து வழிபடுவோம். ஸோ அதனுடைய சிறப்புகள் என்ன, எதனால இந்த விரதம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பற்றி அவங்க கிட்ட முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மாதம் மகா சிவராத்திரி, அதாவது மாத சிவராத்திரி அப்படின்றது வரும். மகா சிவராத்திரி அப்படின்றது வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கான ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி எல்லாராலுமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா எதனால மாசி மாதம் கொண்டாடப்படுது, என்ன காரணம், இந்த மாசி மாதம் விரதம் அப்படின்றது எதுவும் ஸ்பெஷலா இருக்கா? மாசி மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சூரியன் வரும்போது மாசி மாதம். அங்கே வந்து ஈஸ்வரன் வந்து பாவக்கணக்குகள் எல்லாமே தீர்க்கப்பட்ட ஒரு பானைக்குள் சிவன், அதாவது உலகம் ஃபுல்லாக அழிந்து அவருக்குள்ள அடக்கம் மாதிரி அது அந்த பிரளயம் அப்படிங்கிறது. இந்த பிரளயம்ங்கிறது மாதம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது. மாதம் இல்லை, தினமும் நம்மளுக்கு பிரளயம்னாலே நம்ம தூக்கம் அப்படிங்கிறது. தூங்கும்போது நம்மளுடைய சிவன் வந்து நம்ம கூட வந்து அரவணைத்து நம்மளை வந்து நம்ம உடம்பை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அப்படி உடம்பை வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஆக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ், எல்லா பார்ட்ஸையும் ரிலாக்ஸ் ஆக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த தூக்கத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறது கூட தெரியாது. அது நம்ம இருதயத்துடன் கலந்து இருப்பது போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான தூக்கத்தை பெறுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த சிவராத்திரியாக வச்சுருக்கோம். எப்போவுமே விரதங்கள் பகல் நேரம் இருக்கும். இவருக்கு நம்ம சிவராத்திரி, அந்த ராத்திரி நேரத்தில் அவருக்கு அந்த சிவராத்திரி அப்படிங்கிற பெயரோட தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம கண் விழித்து இருப்பது அவ்வளோ நாள் நம்மளை பாதுகாத்து, அந்த பிரளயம் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திக்கும் போது ஒடுங்கி பஞ்சபூதங்களையும் ஒடுக்கி அப்படி அவருடன் அடக்கமாகுவது போல் இந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த மாசி மாதத்தில், அதாவது பானைக்குள் இருக்கிற ஒடுக்கத்துக்குள் நம்ம உட்கார்ந்து அந்த சிவனை நினைத்து ஃபுல்லாகவே அவருக்கு அர்ப்பணித்து அந்த அவர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் நம்ம பாடி நமச்சிவாய நமக அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாகும். ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறதும் சொல்லலாம். இந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்மளுடன் சிவன் வந்து அப்படியே ஐக்கியமாகிறது. அந்த கும்பராசியில் சூரியன் வரும்போது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வலிமையாக இருக்குது. அப்படி ஏன்னா சனியுடைய இடம் அங்கே முடியுது. மகரம் கும்பம். இங்கே வந்து சனி தான் ஈஸ்வரம் பட்டம் வாங்கியவரும் கூட. அதனால் அந்த இடத்துல அவர் வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு உள்ள தீர்வுகளும் அங்கே கிடைக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம சிவராத்திரி கொண்டாடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது. மகா சிவராத்திரி விரதம், அதாவது தூங்காம வந்து விரதம் இருப்பாங்க, சிவ வழிபாடு மேற்கொள்வாங்க. இதற்கான காரணம் என்ன? இந்த விரத வழிபாட்டு நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், தூங்காமல் இருக்கிறது வந்து நான் சொன்னது என்னென்னா, இந்த நம்ம ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகி வைப்பதே நம்ம சிவபெருமான். அந்த ஒரு நாள் வந்து அந்த கோட்டுக்குள் அந்த, அதாவது சதுர்த்தி மாசி மாதம் சதுர்த்தசி அப்படி அந்த திதியில் நம்மளுடைய சிவராத்திரி தொடங்குது. அந்த சிவராத்திரியில் வந்து நம்ம தூங்காமல் இருக்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு அந்த இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு, நம்ம அந்த ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லாக உள்ள கழிவுகள் எல்லாமே நீக்கி உடல் பாகங்களிலிருந்து மனமும் கர்மாக்களும் எல்லாமே சுத்தப்படுத்துவதற்காக
அந்த மாதம் நம்மளுக்கு எடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா 12 ஒரு சூரியன் வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக சுற்றி ஒரு சுற்று தன்னை சுற்றி வருவதற்கு 12 இது ஆகும், 12 மாதம் ஆகும். இந்த 12 மாதங்கள் தான் நம்மளுடைய சிவராத்திரிக்குள்ளதாக நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் திரும்ப துவங்குற மாதம் தான் மாசி முடிஞ்சு அடுத்தால் பங்குனியிலேருந்து நம்மளுக்கு தொடங்குது, சூரியனுடைய பவர் அதிகரிக்குது. அதனால தான் நம்ம மாசி முடிஞ்சோன்னா அந்த பனியின் காலம் தாழ்ந்து வெயிலின் காலம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வெயிலின் காலம் ஆரம்பம் சூரியனுடைய பவர் நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி. அதனால் அதனுடைய இதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அந்த நைட்டு முழித்திருந்து அந்த சிவனை வந்து நம்ம ரொம்ப கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் சூரிய வழிபாடு பண்ணிட்டு முடிச்சாலே ரொம்ப அழகான ஒரு சிவராத்திரிக்குள்ள புண்ணியம் வந்து நம்மளுக்கு அவ்வளோக கிடைக்கும். அதனால அது நல்லது அப்படிங்கிறது. அப்புறம் வழிபாடுக்குள்ள நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து வழிபட்ட முறைகள் வேற. வழிபட்டது வந்து நான் எனக்கு யாரும் நான் சொல்லி கொடுக்கல, நான் எதையும் படிக்கல, எனக்கா தோன்றுனதை நான் செஞ்சது. நான் வந்து இப்போ இந்த மாதம் வந்து 15ஆம் தேதி சிவராத்திரினா நான் 14ஆம் தேதி நைட்டே சாப்பாடு உணவுகளை குறைத்து கொள்வேன். அங்கே வந்து நம்ம சாப்பாட்டின் அளவு வந்து குறைஞ்சிடணும். பழங்களோ இல்லாட்டா பாலோ சாப்பிட்டுட்டு படுத்துறது, சீக்கிரமாக சூரிய உதயம் அஸ்தமனம் ஆன பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துடணும். கொஞ்சம் நேரத்தில் கழித்து விளக்கேற்றிட்டு அப்புறம் குயிக்காக படுக்கிற மாதிரி படுத்துட்டு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு சிவ வழிபாட்டுக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுட்டு காலையிலேருந்து சிவனுக்கு நான் ஒரு விளக்கேற்றி சிவநாமம் சொல்லிட்டு காலையிலேருந்து சிவனுக்குள்ள அபிஷேகம் பண்ண வேண்டிய பொருட்கள் சேகரிப்பு, வீடை சுத்தப்படுத்துதல், அப்புறம் என்னென்ன இது உடைகள் சிவனுக்கு வந்து நம்ம கலர் உடைகளை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து சிவ வழிபாட்டுக்கான விஷயங்கள் அபிஷேக பொருட்கள்லேருந்து அலங்கார பொருட்கள்லேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பஞ்சாமிர்தம் பண்ண வேண்டிய பழங்கள் இதெல்லாமே நம்ம தூப தீபங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மணி ஆயிரும். கரெக்டாக ஒரு 4:30 சூரியன் அஸ்தமனம் ஆகிற அந்த சமயத்தில் நான் லிங்கம் வச்சு நம்ம பூஜைகளை நான் ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதமாக இருக்கும். அந்த சிவனுடைய அந்த 4 மணிக்கு மேலே வந்து நான் அபிஷேகம் பண்ணுவோம்லே, அந்த அபிஷேக தண்ணி தான் முதல் தண்ணியாக போகும். அது வரைக்கும் நம்ம தண்ணியே குடிக்காமல் சிவனுக்கான வழிபாடுகளாக இருக்கும். 5 மணிக்கு மேலே அந்த சிவ வழிபாடு பூஜைகள் ஆரம்பிச்சோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக 1 ஹவருக்கு ஒரு தடவை பூஜைகளால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு திரும்ப அதை களைச்சி திரும்ப அதை தொடச்சி திரும்ப அவரை வச்சு தீபாரணை காட்டிட்டு, இது வந்து எனக்கு மறுநாள் வரைக்குமே எனக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக வரும். 1 ஹவருக்கு ஒவ்வொரு இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம் சொல்லிட்டு, தயிர் அபிஷேகம் சொல்லிட்டு, அப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி வைத்து அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் பூக்கள் வைத்து இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமாக நம்மளால் என்னென்ன அபிஷேகங்கள் வைக்க முடியுமோ பண்ணி, அவர் அபிஷேக பிரியன். அதனால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்க சந்தன அபிஷேகத்துலேருந்து எல்லா மஞ்சள் குங்குமம் எல்லா அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம கரெக்டாக அந்த டைம் வரும். 1 ஹவருக்கு ஒரு தடவை நமச்சிவாயான்னு சொல்லியே நம்ம அபிஷேகம் பண்ண அந்த நமச்சிவாய மந்திரமும் நம்மளுக்கு நல்லா உச்சாடமாகும்போது அந்த அபிஷேகமும் இதுவும் நம்மளை வந்து அவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் பண்ணுற மெத்தட். ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு நானாக உருவாக்கிட்டது. எனக்கு தூக்கம் வரக்கூடாது, நான் அப்போ சிவபுராணம் படிக்கிறது, இதுதான் நான் பண்ணுறது. ஆக்சுவலாக என்னென்னா, சாதாரண மக்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 கால ஜாம பூஜைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. 4 கால ஜாம பூஜைன்னா 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு ஜாம கால பூஜை. ஈவினிங் மாலை 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஜாம கால பூஜை. அது வந்து என்னென்னா, பிரம்மா வந்து பூஜை பண்ணுற மாதிரி அர்த்தம். அந்த 6:30 to 9:30 வரைக்கும் பிரம்மா பூஜை பண்ணும்போது நம்ம என்னென்னா, பிரம்மா தாமரையெல்லாம் வந்து இருக்கும் பிரம்மா, அதனால் தாமரை பூவை வைத்து பூஜை பண்ணுவதும், அப்புறம் மஞ்சாடை, பிரம்மாங்கிறது குரு காரகத்துவம், அதனால் எல்லோ கலர் ஆடை இவனுக்கும் அணிவிக்கலாம், நீங்களும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அணிவிச்சுட்டு அப்புறமா அபிஷேகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அதை வந்து அபிஷேகம் என்னவென்னா, இது பசுமாட்டுக்குள்ளது தயிர், பால், நெய் இதை வைத்து அபிஷேகம் பண்ணுவது நல்லா இருக்கும். அந்த அபிஷேகங்கள் பண்ணி அந்த 6:00 to 9 வரைக்கும் இந்த அபிஷேகமும் பிரம்மா வந்து நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நினச்சி நம்ம பண்ணுறது. இது என்னென்னா, சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது, நம்ம ஒரு விஷயம் தொடங்கக்கூட முடியலை, இல்லாட்டா கொழுப்பு நாள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடை, இதெல்லாம் நீக்குவதற்கு இந்த பூஜை
பூஜை சிறப்பாக இருக்கும். இது வந்து தாமரை பூ வைத்து அபிஷேகமும் இதுவும். இதில் வந்து நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது வந்து ரிக்வேதத்தை பாராயணம் பண்ணுவாங்க. இது சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம ரிக்வேதம் தான் பாராயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக 4 வேதங்களும் 4 கால பூஜைக்கும் நம்மளுக்கு இதாக இருக்கும். ரிக்வேதம் உங்களால் பாராயணம் பண்ண முடியாது, ரிக்வேதத்துக்குள்ளதை நீங்கள் இதாக யூடியூப்பில் போட்டால் கூட வரும், அதை போட்டு விடலாம். இல்லாட்டா நமச்சிவாய நமக சிவாய நமக இந்த மாதிரி இதை மந்திரத்தை மட்டும் உச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட போதும். அதனால் இந்த இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு பூஜை. அந்த 9லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு பூஜையில் வந்து இது வந்து என்னென்னா விஷ்ணு பெருமான் வந்து காக்கும் தெய்வம், அவர் வந்து பூஜை பண்ணுவதாக ஐதீகம். அங்கே வந்து நம்ம இனிப்பு பாயாசம் அதெல்லாம் நைவேத்தியமாக வைத்து நல்ல வண்ண மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணுவதும், அப்புறம் தேன் வைத்து அபிஷேகம் பண்ணுவது, இது வந்து இந்த 2வது கால ஜாம பூஜையாக நம்ம எடுத்திருப்போம். இந்த ஜாம பூஜையில் வந்து நம்ம யஜூர் வேதம் ரிக் யஜூர் வேதத்தை வந்து நம்ம எடுத்திருப்போம். இந்த வேதத்தை வைத்து பாராயணம் பண்ணுவாங்க. நம்ம இந்த வேதம் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து இதுவும் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஓம் நம சிவாய நமஹா அப்படிங்கிறது அது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு வந்து வெண்பட்டு தாமரம் வெண்பட்டு போடுவாங்க. அந்த வெண்பட்டு போட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3ஆம் கால பூஜை. இந்த 3ஆம் கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா சக்தி தேவி லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இது. அது வந்து என்னென்னா சிவனை வந்து அடிமுதல் முனி காண்றது, அதாவது விஷ்ணுவும் பிரம்மாவுக்குள்ள அகந்தையை அகற்றிய காலகட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தான் என்ற அகந்தை அகலக்கூடிய காலகட்டம், சக்தி வந்து சிவனுக்கு பூஜை செய்தது அப்படிங்கிற காலகட்டம் வந்து 12 to 4 மணி வரைக்கும், இந்த 3:30 வரைக்கும் வச்சுப்பாங்க. 12 to 3:30 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பண்ணுறது தான் சக்தி வழிபாடு. இது வந்து சிவப்பு பட்டாடை அடித்திக்கிறது, சிவப்பு பட்டாடை சிவனுக்கும் உடுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணுவது நல்லது. இதுக்கு வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுவோம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி இதை வழிபாடுகளை எடுத்துகிட்டு வருவோம். யஜூர் முடித்து சாமம், இந்த சாமம் வேதத்தை வந்து இங்கே வந்து பாராயணம் பண்ணுவோம். நம்ம வந்து ஓம் நமச்சிவாய நமகாங்கிறதும் சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி வைத்து பூக்கள் அலங்காரம் பண்ணுவோம் இந்த சிவனுக்கு. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வில்வ இலையும் ஜாதி மல்லியும் வைத்து அலங்காரம் பண்ணும்போது இங்கே ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய எனர்ஜி சக்தி அதிகமாகும். தீயவங்க நம்மக்கிட்ட ரொம்ப போட்டி பொறாமையுடன் தீய சக்திகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக அகன்று போகும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ நெகட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு வருது, கந்திஷ்டி ப்ராப்ளம் வருது, நிறைய பேர் நம்மளுக்கு அந்த கோளாறு செய்வன கோளாறு அதுங்கிறாங்களா, அதெல்லாம் இந்த சக்தி வழிபாடு பண்ணுறாலையா சிவனுக்கு, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் நான் யார் பெரியவங்கிற ஒரு அகந்தை இருந்ததில் அதில் வந்து பன்றியாக நம்ம விஷ்ணு பெருமானும் பிரம்மா வந்து அன்னமாக மாறி போன மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த இடம் தான் இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது. இந்த இதுதான் நம்மளுடைய 3வது ஜாம கால பூஜை அப்படிங்கிறது. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. இது வரைக்கும் இருந்து பண்ணாலே ரொம்ப வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள பூஜைகள், 3:30லேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள பூஜைகள். இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள பூஜை. இது வந்து முக்கோடு தேவர்களும் ரிஷிகள் முனிவர்கள் பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்கள் நம்மளும் சேர்ந்து எடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சிவனுக்காக வழிபடக்கூடிய பூஜை. இந்த பூஜை வந்து அதர்வண பூஜை அப்படிம்பாங்க. இது அதர்வண வேதத்துக்குள்ள இது மந்திர பாராயணம் பண்ணுவாங்க. இந்த பூஜையில் வந்து இதை பூஜை முடியும் நம்ம சிவ தரிசனம் மாதிரி நம்ம சூரிய உதயத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த 4 வேளை பூஜைகளும் நம்ம பண்ணி நம்ம இந்த 4 வேளை பூஜை அந்த கடைசி பூஜையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாமிக்கு வேண்டிய நைவேத்தியம் சாப்பாடு ஆக்கி எல்லாம் வடை பொரியலோடு வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து காக்காக்கு வச்சுக்கிட்டு அப்புறமா வீட்டில் சாமிக்கும் படைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம குளிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்னா அதிகாலை ஆயிடுச்சு குளிச்சுட்டு போகலான்னு இந்த பூஜையெல்லாம் 4 ஜாம பூஜையும் முடிச்சுட்டு நம்ம சமையல்லாம் முடித்து காக்காக்கெலாம் வச்சுட்டு இருக்கிற வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் சாமி எல்லாத்தையும் இது வரைக்கும் பூஜை பண்ணலாம் ஒதுங்க வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுதான் உங்களுடைய அதுக்கப்புறம் தான் குளிக்க போகணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் சிவ வழிபாடு பண்ணிட்டு வரலாம்.
நிச்சயமா. 4 கால பூஜைகள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. எதற்காக இந்த மகா சிவராத்திரி வழிபாடு வருடம் வருடம் வருது, மகா சிவராத்திரி வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம். நிறைவு ஒரே ஒரு கேள்வி. மகா சிவராத்திரி அப்படின்றது இந்த வருடம் பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 14ஆம் தேதி இரவிலிருந்தே வழிபாடு தொடங்குமா, இல்லை 15ஆம் தேதி முடிவு அந்த இரவு தொடங்குமா? இப்போ 14ஆம் தேதி லைட்டாக உணவு மட்டும் எடுத்துக்கலாம், ஹெவி உணவு எடுக்க வேண்டாம். அது வந்து என்னென்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த உணவு வயிற்றை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி அது. அதனால் வெறும் பழமும் பாலும் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், வேறு வழிபாடில் நல்ல சிவனை நடித்து நல்லா நித்திரை போயிட்டீங்கனாலே ரொம்ப பவராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் 15ஆம் தேதி காலையிலேருந்து தான் வழிபாடுகள் துவக்கமே இருக்கும். அதிகாலையில் எந்திரிச்சு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சிடணும். சூரியன் உதயம் ஆனோடனே சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவராத்திரி வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சூரியன் அஸ்தமனம் அப்போ தான் நம்ம வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய பூஜைகள்லாம் தொடங்கும். அதுக்கு முன்னால் நம்ம எல்லா பொருளும் வாங்கி வச்சு வீடை சுத்தப்படுத்துதல் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இல்லாட்டா எனக்கு எனர்ஜி அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கன்னா அவங்க வந்து சும்மா சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். நிச்சயமா. மகா சிவராத்திரி பற்றி, விரதங்கள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.